ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி வந்திருப்பான். "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு. அப்ப இவ வந்து "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு? யார் உன் ஹஸ்பண்ட்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஹஸ்பண்டா? இப்ப நம்ம என்ன சொல்றது?" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே திணறிட்டு இருக்கா. அந்த டைம் கரெக்ட்டா அந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்றானா. ஸோ, இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்கா. நான் சாப்பிட்டேன் ஹனி. நீ சாப்பிட்டியா? நீ என்ன பண்ற?" அப்படி இப்படின்னு. ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டுருக்கு. நான் உன்கிட்ட கேட்டேன். "யார் உன் ஹஸ்பண்டுன்னு?" அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பதில சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபோன் பேசு அப்படின்னேன். "அட! என்னோட பார்ட்னர் இருக்கான்ல, அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்ற மாரி சொல்றாளா. "அவனா? அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்டா? நான் அத கேள்விப்படவே இல்லையே." "அதுவாப்பா, நாங்க கொஞ்சம் சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு என் மேல இந்த ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு நானும் ஒரு வகையில காரணமா தான் இருந்திருப்பேன். ஸோ, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஆனா, இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாளே! என்ன பண்றது? அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்கிட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஹீரோட்டருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த பார்ட்னர் கிட்டேருந்து ஃபோன் வருது. சொல்றா எங்கடா இருக்க? அப்படின்னு. என்னன்னு தெரிலம்மா, திடீர்னு ஹீரோ பையன் அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு. இவளுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. எது வீட்டுக்கு வர சொல்லியிருக்கானா? இருடா இருடா நானும் வரேன் அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா அங்க போறா. ஹீரோ 2 பேத்தையும் பார்க்குறான். "என்ன 2 பேரும் வந்திருக்கீங்க. நான் உன்ன மட்டும் தானே கூப்பிட்டேன்" அப்படின்னேன். அது ஹீரோயின் தான் அடம் பிடிச்சா நானும் வரேன் அப்படின்னேன். அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். "சரிப்பா, உன்ன நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ நல்ல பிஸ்னஸ்ல ஒரு இடத்துலயும் இருக்க. ஃபேமிலிலயுமே நல்லா செட்டில் ஆயிட்ட" அப்படின்னேன். "எது ஃபேமிலியா?" அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, "ஆமாமா, டெஃபினெட்லி டெஃபினெட்லின்ற" மாரி சொல்லிட்டு இருக்கா. "சரி, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறான். "நான் வந்து இவள காலேஜில தான் மீட் பண்ணேன். இவள பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு. இவ வேற லெவலுக்கு வந்துருவா" அப்படின்னு. அதனால தான் இவ கூடயே சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன்ற மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறமா தான் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம் அப்படின்னு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா, இடையில இடையில சொருவி விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு இவங்க பேசுறதே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா, நீங்க 2 பேரும் கப்பிள்ஸ் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாரி ஹீரோ சொல்றானா, இங்க இவன் ஷாக் ஆயிர்றா. "எது? நாங்க 2 பேரும் கப்பிள்ஸா?" அப்படின்னு. அப்ப ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே சொல்லிட்டுருக்கா. "ஆமான்னு சொல்றா, ஆமான்னு சொல்றா" அப்படின்னு. ஹீரோக்கு இவங்கள பார்த்தாவே ரொம்ப வினோதமா இருக்கு. "என்ன இவங்க மூஞ்சியே சரியில்லையே" அப்படின்னு. அந்த டைமு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, குளுர்ற மாதிரி இருக்கும் போல. அத ஹீரோ நோட் பண்ணிட்டு அவளுக்கு போயிட்டு தன்னோட கோட் எடுத்து போத்தி விடுறானா, அப்போ இந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, "சார் உங்களுக்கும் குளிர போகுது" அப்படின்னு அவனோட கோட் எடுத்து மாட்டி விட்டுட்டுருக்கான். "டேய் நீங்கலாம் யார்றா? எங்கேருந்துடா வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாரி தான் ஹீரோ பார்த்துட்ருக்கான். சரி, நாளைக்கு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. அங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. அங்கலாம் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிர்றான். ஸோ மறுநாள் காலையில ஹீரோயினும் அந்த பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்களா, "ஏன்டி போய் போய் நம்மள கப்புள்ஸ்ன்னு அவங்கிட்ட சொல்லி வச்சிருக்க?" என்னால முடியல அப்படின்னு. "டேய் இது எல்லாமே நம்ம பிஸ்னஸ்க்காக மட்டும்தான். ஸோ கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாரி நடின்ற" மாரி சொல்லும்போது, "உன் கூட எப்புட்ரி?" அப்படின்ட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டான். அவன் நம்மள தான் பார்க்குறான். ஹக் பண்ற மாதிரி நடிடான்ற மாரிலாம் அவன போட்டு பாடாப்படுத்தும்போது, அவனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. "உன்ன போய் நான் எப்படிம்மா ஹக் பண்ணுவேன்? நீ என்னோட தங்கச்சி மாதிரி இல்ல" அப்படின்ட்டு அவன் ரொம்ப சங்கட்டமான ஒரு நிலைமையில தான் இருக்கான். இவிங்க பண்ற கூத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, தூரத்துலருந்து பார்க்குறான். அவனுக்கு செம்ம காண்டாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போறாளா, பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அப்படியே அவளோட கழுத்த பிடிச்சு நெரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான். "உனக்கு ஏன் என்ன புடிக்கல? எதுக்கு அவன புடிச்சிருக்கு? ஒழுங்கு மரியாதையா நீ என்ன லவ் பண்ணுன்ற" மாரி சொல்லும்போது, இவ செம்ம டென்ஷன் ஆயிர்றா. கன்னத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு அறைய விட்டுட்டுருக்கா. "என்ன பேச்சு பேசிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அங்கேருந்து போயிர்றாளா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஸோ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கும்போது, பிஏ வந்து கேட்குறான், "பாஸ் என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு. "அதுவாடா, எனக்கு ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா. அவன் புருஷன் அந்த பார்ட்னராமா. ஆனா எனக்கு இவங்க 2 பேர் மேல பயங்கர டவுட்டாவே இருக்குடா. இவங்க உண்மையான கப்புள்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல. என் லவ்வ எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு ஒண்ணுமே தெரிலன்ற" மாரி புலம்பும்போது, "இதுதான் ஒரு விஷயமா? அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன்" அப்படின்னு இவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோயின் கூட நீங்க ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அவங்களுக்கு உங்க மேல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துருன்ற மாரி சொல்லிர்றான். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட வீட்டுக்கு வர சொல்லிர்றான். நீங்க வந்து போட்டு குடுத்த அந்த டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ மறுபடியும் வந்து ரீடிசைன் பண்ணுங்க அப்படின்னு.
எது ரீடிசைன் பண்ணணுமா அப்படின்ட்டு இவ பார்க்குறா. சரின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா, அழகா ட்ராயிங் பண்ணி குடுக்குறா. ஆனா, இவன் பார்த்தீங்கன்னா, அதில நொட்டம் சொல்லிட்டே இருக்கான். "இது நல்லா இல்ல, அத மாத்து, இது சரியில்ல, அது சரியில்ல" அப்படின்னு. இவளுக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டுருக்கு. "அட பாவி! எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா, ரொம்ப என்ன வேலை வாங்குறியேடா" அப்படின்னு. ஒரு கட்டத்தில இவ பார்த்தீங்கன்னா தூங்கிர்றா. அவ தூங்குனதுக்கு அப்புறமா அவளோட அழக பார்த்து ரசிச்சு, அவள பார்த்தீங்கன்னா கேரிங்கா தூங்கலாம் வச்சுட்ருக்கான். அப்போ இவங்க அம்மா வர மாதிரி சத்தம் கேட்குது, ஹீரோவோட அம்மா. இவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் அவன் வீட்ல இருக்கான் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ அது தெரிஞ்சுட்டு அந்த அம்மா பேய் மாதிரி கத்திட்டு வருதா, அது கத்துறது ஹீரோயினுக்கு கேட்டுருது. உடனே ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அப்படியே பெட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃப்ரேம் பண்ணிருது. இத பார்த்த அந்த அம்மா, "இவன் திருந்தவே மாட்டான். இந்த கருமத்தையே நான் பார்க்க வந்தேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து கோவிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "உங்க அம்மா என்ன இந்த டைம்ல பார்த்தாங்கன்னா என்ன நெனப்பாங்க? அதனால தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க" அப்படின்னு. "ச்சே! நான் ஒண்ணுமே நெனைக்கலயே" அப்படின்ற மாரி அவன் சிரிச்சுட்டு இருக்கான். மறுநாள் காலையில அந்த பார்ட்னர் கூட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏதோ பேசிட்டு இருக்காங்க டிசைன்ஸ் பத்தி. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உள்ள வர மாரி சத்தம் கேட்குதா, உடனே இவ பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னரோட மடியில போய் உட்காந்து அப்படியே கொஞ்சிட்டு இருக்கா. இத பார்த்து அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. "இங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ட்டு. அவள பார்த்தீங்கன்னா, புடிச்சு ரொம்ப க்ளோஸ் அப்ல வச்சு கேட்டுட்டு இருக்கா. "இங்க பாரு, எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையா? உண்மைய சொல்லு" அப்படின்னு. "ஏய் கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட என்னடா பேசிட்டு இருக்க நாய்" அப்படின்ட்டு அவ திட்டும்போது, "இங்க பாரு, உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணா வெயிட் பண்ணுவேன். நீ அவன டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துருன்ற மாரி சொல்லும்போது, "எது டிவோர்ஸா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உன்ன எவ்வளோ ட்ரூவா லவ் பண்றேன்னு தெரியுமா?" அப்படின்ட்டு இவ கேட்குறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க இந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, கன்னத்தில கை வச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். "ஏன்டா என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்க சொல்றான். ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த வில்லி. அவ பார்த்தீங்கன்னா, இவன மீட் பண்றதுக்காக வந்திருப்பா போல. அவனுக்கு நல்லா சரக்கெல்லாம் ஊத்தி குடுத்துட்டு, "நான் உன் கூட ஒரு பிசினஸ் பண்ண போறேன். ஸோ, அதுக்கான அக்ரீமெண்ட்ட நானே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் இதில சைன் மட்டும் பண்ணுங்கன்ற" மாரி சொல்லும்போது, நான் என்னோட பார்ட்னர் கிட்ட கேட்டுட்டு சைன் பண்றேன்ற மாரி சொல்றான். "ஏன்பா என் மேல நம்பிக்கை இல்லையா?" அப்படி இப்படின்லாம் பேசி, அவன பார்த்தீங்கன்னா ஒரு வழியா சைன் பண்ண வச்சுர்றா. இவனுக்கு போதைலாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கான்ட்ராக்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சு பார்க்குறான். அதில அந்த வில்லி விவரமா நல்லா எழுதி வச்சிருக்கா. ஆக்சுவலா இவங்க ஒரு டிசைனிங் ப்ராஜெக்ட் தான் குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு முன்னாடி, இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா, லம்பா ஒரு அமௌண்ட்ட அந்த வில்லிக்கு குடுக்கணும். அப்படி குடுக்கல அப்படின்னா, இந்த ஸ்டுடியோ மொத்தமும் அந்த வில்லிக்கு போயிரும் அப்படின்ற மாரி ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஸோ, இத பார்த்து அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, நேரா பார்த்தீங்கன்னா, அந்த வில்லி கிட்ட போய் கேட்டிருந்திருப்பான் போல. "எதுக்கு இந்த மாதிரி பண்ண?" அப்படின்னு. அவ அடியாள விட்டு பயங்கரமா அடிக்க விட்டுருப்பா போல. இப்ப நான் என்ன பண்றது? எல்லாமே நம்ம கைய விட்டு போயிரும் போலயே அப்டின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். "நீ ஹீரோட்ட போயிட்டு ஹெல்ப் கேளு. இந்த கான்ட்ராக்ட்ட பத்தி ஏதாவது ஹெல்ப் கேளு" அப்டின்னு. "ஏன்டா திரும்ப திரும்ப அவன்கிட்டயே அமுச்சு வைக்கிற" அப்டின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம ஹீரோவ மீட் பண்றதுக்காக தான் வரா. என்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளிய போயிட்டுருக்கான். அந்த டைமு அந்த பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லவர் இருப்பாங்க போல. அவங்க கிட்ட கொஞ்சி விளையாடிட்டு இருக்கான். இத ஹீரோ பார்த்துட்டு, "என்னடா நடக்குது இங்க? அப்ப இவன் ஹீரோயினுக்கு ஏதோ துரோகம் பண்றான் போலயே!" அப்படின்ட்டு இத பார்த்துட்டு போயிர்றான். அங்கிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவன மீட் பண்ணி பேசலான்ட்டு வரா. இவனும் கேட்குறான், "நீ காரியம் இல்லாம இங்க வரமாட்டியே! சொல்லு. என்ன விஷயம்?" அப்படின்னு. ஹீரோயினும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, "சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ணணும்." "என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறா. "நீ வந்து என் கூட ஒரு டேட்டுக்கு மட்டும் வரணும். ஒரே ஒரு டேட் தானே! கண்டிப்பா வரேன்ற" மாரி ஒத்துக்கிறா. அங்கேயே பார்த்தீங்கன்னா, அவள பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிர்றான். ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னர் வந்து அவங்க ஆள் கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கானா, "அங்க பாரு, உன்னோட புருஷன் வேற பொண்ணு கூட கொஞ்சிட்டு இருக்கான்" அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பார்ட்னரும் பார்த்துறான். அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நல்லா கோர்த்து விட்டுறான். "ஏன்டா ஒருத்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நீ துரோகம் பண்றியா?" அப்படின்னு. அந்த லவ்வர் பொங்குறா, "எது கல்யாணமா? என்னடா பேசிட்டு இருக்க? அப்ப நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோயின் வந்து காதுல சொல்றாங்க, "ஏய் இதெல்லாம் ஒரு நடிப்பு தான். நீ ஒண்ணும் நம்பாத. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்றேன்ற" மாரி சொல்றா. ஆனா ஹீரோ, நான் அப்படியெல்லாம் விடவே மாட்டேனே. இங்க பார், உனக்கு பொண்டாட்டி முக்கியமா? இல்ல லவ்வர் முக்கியமா? நீ அவளுக்கு துரோகம் பண்றியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, அவ்வளோதான் ஹீரோயினும் நம்ம மாட்ட போறோம் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த பார்ட்னர பார்த்து பார்த்தீங்கன்னா, கண்ணடிக்கிறா. "டேய் ஏதாவது ஹெல்ப் பண்றா ப்ளீஸ்டா நம்ம பிசினஸ் போயிரும்டா" அப்படின்னு. இவனுக்கு மண்டைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இந்த கர்மம் பிடிச்ச பிசினஸ்க்காக நான் என்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அந்த ஹீரோயின் தான் முக்கியன்ற மாரி சொல்லிர்றான்.
அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா, "அட நான் ஏன் உன் கூடயே போய் நான் பழகிட்டு இருந்தேன்" அப்படின்ட்டு அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா, மூஞ்சில காரி துப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.